இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து உங்கள் பிரயாணத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். இன்றைக்கும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நாம் எதிர்கொள்ளுகிற சவால், பிரச்சனை, வியாதி, பலவீனம் எதுவாக இருந்தாலுமே அவைகள் எல்லாவற்றிற்குமே 2 பார்வை உண்டு, 2 கண்ணோட்டம் உண்டு. இதை நம்ம எப்படி அணுகிறோம், எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றத 2 விதத்தில் நம்ம செய்யலாம். முதலாவது காரியம் ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ், 2வது காரியம் டிவைன் பெர்ஸ்பெக்டிவ். முதலாவது மனிதனுடைய கண்ணோட்டம், 2வது தேவனுடைய கண்ணோட்டம், அல்லது உலகத்தின் கண்ணோட்டம், பரலோகத்தின் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லலாம். முதலாவது மனிதனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகம் அநியாயமான உலகம். எங்கேயுமே நியாயத்தை நம்மளால பார்க்க முடியாது, நேர்மையை பார்க்க முடியாது, நீதியை பார்க்க முடியாது. இவைகள் நடுவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நேர்மையானவர்கள், நாம் சரியானவற்றை தான் செய்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு பிரச்சனையோ ஒரு சவாலையோ, இன்றைக்கு ஒரு தேவை, இன்றைக்கு ஒரு கமிட்மெண்ட், நீட் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி எதிர்கொள்வோம்னா, அநியாயம் நிறைந்த இந்த உலகத்துல இதை எப்படி நான் மேற்கொள்வேன், இதற்காக நான் எப்படி போராடுவேன், என்னுடைய முயற்சியில இதை எப்படி சரி செய்ய முடியும், என்னை நானே இதுல இருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும், என் குடும்பத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும், என் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க முடியும். நம்மளுக்கு முன்பதாக பல வழிகள் இருக்கு. இதுல சிறந்த வழி எதுவா இருக்கும், சிறந்த முறை எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பார்வை, மனிதனுடைய பார்வையில, கண்ணோட்டத்துல ஒரு ப்ராப்ளமை, ஒரு பிரச்சனையை, ஒரு தேவையை நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் அது மட்டும் கிடையாது. இதற்கு தேவனுடைய பார்வை, பரலோகத்தின் பார்வை எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டும். நம்முடைய அப்ரோச், மனிதனுடைய அப்ரோச் ரொம்ப நல்லது தான். ஆனால் தேவனுடைய அப்ரோச் தேவனுடைய பார்வை, கண்ணோட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது. God doesn't miss anything. தேவன் எதையும் தவறுவதில்லை. இந்த வசனத்தில் படித்தோம், தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் நீதிமான்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய கண்கள் நீதிமான்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய முகம் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை உடனடியாக தீர்க்கிறவர் கிடையாது. அவர் நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய பாடு உள்ளவர், ஆனால் நீதி உள்ளவர். முடிவிலே ஜெயம் தேவனுடையது. எப்பொழுதும் தேவன் எதையும் இழக்க மாட்டார், தேவன் எதையும் மறந்து விட மாட்டார், தேவன் எதையும் தவற விட மாட்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் தேவனுடைய செயல் வரும்பொழுது, தேவனுடைய தீர்வு வரும்பொழுது, அவருடைய நீதி விளங்கும் பொழுது அது ஒரு டிஃப்ரெண்டான டைம்ல விளங்கும். நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் அது விளங்காது. ஆனால் ஒன்று நிச்சயம், முடிவிலே தேவன் ஜெயம் கொள்ளுகிறவர், உங்களுக்கு அந்த ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். அப்போ எதையுமே நம்முடைய பார்வையில் பார்த்தாலுமே தேவன் இதை எப்படி பார்க்கிறார், அவருடைய கண்ணோட்டத்தில் இது எப்படி செயல்படும், அவர் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறார், அவருடைய நீதி விளங்கும் பொழுது, தேவனுடைய சொல்யூஷன் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது எப்படி விளங்கும், அது எப்படி செயல்படும் அப்படின்றதையும் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு முன்பதாக எந்த காரியங்கள் இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது தேவனுடைய பார்வையில், பரலோகத்தின் பார்வையில், பைபிளுடைய பார்வையில், வசனத்தின் பார்வையில் எப்படி இருக்கும், எப்படி நிகழும், எப்படி செயல்படும் அப்படின்றதையும் நம்ம கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கும் உங்களுடைய காரியங்களை தேவனுடைய பார்வையில் பார்ப்பதற்கு, பரலோகத்தின் பார்வையில் பார்ப்பதற்கு தேவ வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை படித்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது தேவன் நீங்கள் அறியாத காரியங்களால், அறியாத ஆசீர்வாதங்களால் உங்களை நிறைத்து முடிவிலே ஜெயத்தையும் மகிமையும் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு ஜெயத்தின் நாள், பரலோகத்தின் பார்வையில் வாழும்படிக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சிறந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.